காலை ஜெபம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இதோ ஆண்டவருடைய அடிமை, புது வார்த்தையின்படியே எனக்கு ஆகற்றும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனிதனானார். கொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவன் தூய அன்னையே எங்களுக்காக மன்றாடும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இன்றைய புனிதர் புனித பெரிய பப்புலுசியுஸ். இவர் எகிப்து நாட்டைச் சேர்ந்தவர். காட்டில் புனித அந்தோனியாரோடு சில காலம் வாழ்ந்து வந்தார். பின்னர் இவரை ஒரு பட்டணத்தில் ஆயராக்கினார்கள். இவர் காலத்தில் ஒரு வேத கலாபனை தொடங்கியது. இவரையும் வேறு அநேகரையும் பிடித்து துன்புறுத்தினார்கள். இவரது வலது கன்னத்தை பிடுங்கிவிட்டார்கள். இடது முழங்காலை அடித்து கோரப்படுத்தினார்கள். சுரங்களில் வேலை செய்ய இவரை அனுப்பினார்கள். வேத கலாபனை முடிந்ததும் இவர் முன்போல் ஆரிய பதிய கொள்கைகளை முழு மூச்சுடன் எதிர்த்து வந்தார். பேரரசான மககொந்திஸ்தா இவரை அடிக்கடி கலந்து ஆலோசிப்பார். இவரை விட்டு பிரியும்போது பிடுங்கப்பட்ட இவருடைய கண் இருந்த இடத்தை ஆசாரத்துடன் முத்தமிடுனர். அந்த காலத்தில் சில குருக்கள் மனம் முடித்திருந்தார்கள். குருப்பட்டம் பெறுவதற்கு முன் மனம் முடித்தார்கள். தங்கள் மனைவியரை விட்டு விடுவதா என்பதை அவர்கள் கையில் விடலாம் என்று அவர்கள் கூறினார்கள். குருப்பட்டம் பெறும் பொழுது மனம் முடிக்கவில்லையானால் அவர்கள் எப்பொழுதும் திருமணமின்றி இருக்க வேண்டும் என்று தீர்ப்பு கூறினார். 337ஆம் ஆண்டில் இவர் ஒரு பொது சங்கத்திற்கு போய் புனித அத்தனியாஸ் என்பவரை ஆதரித்து பேசினார். சிந்தனை: இயேசுவுக்காக துன்பப்படுவது பெரும் பாக்கியம். இவ்விதம் துன்பப்படுகிறவர்களுக்கு இயேசு தமது ஞானத்தை தருகின்றார். ஜெபம். இயேசுவே, உமக்காக துன்பப்படுவது பெரும் பேறு என்பதை மக்கள் உணரச் செய்யும். ஆமேன். தலைவா, உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரமே உன்னை கேட்க நான் சிரமேல் தாழ் பணி
அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உன்னை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன். நான் மலையாய் உயர்வடைவேன். தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரவே உன்னை கேட நான் சிரமேல் தாழ் பணிந்தேன். ஆண்டவரே, நீர் நீதி உள்ளவர், உம் தீர்ப்பு நேர்மையானது. உமது இரக்கத்திற்கு ஏற்ப உம் ஊழியனை நடத்தியருளும். திருப்பாடல்கள் 118, இறை வசனங்கள் 124 மற்றும் 137. அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் தாயார் சந்திரா சாமுவேல் குடும்பத்தினர் பரிபூர்ண உடல் சுகம் பெற்றுக்கொள்ளவும், சகோதரன் மைக்கேல் ரெனே எல்லரின் குடும்பத்தினர் உடல் சுகம் பெற்றுக்கொள்ளவும், அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள், நற்செய்தி அறிவிப்போர் ஆகியோரின் நலனுக்காகவும் இத்திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். மேலும் 3ஆம் ஆண்டு நினைவு கூறப்படுகின்ற லூர்து பிரேமா இவர்களுடைய ஆண்மையை பாறுதலுக்காக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நம்மை எல்லாம் நற்செய்தியாகவும் நற்செய்தியை அறிவிப்பவர்களாகவும் வாழ மாற அழைப்பு கொடுக்கின்றது. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுலடியார் தன்னுடைய நற்செய்தி அறிவிப்பு குறித்தும், அந்த நற்செய்தி அறிவிப்பு தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை என்றும், இந்த கடமையை மன நிறைவோடு செய்வதே நான் பெற்றுக்கொள்ளுகின்ற பிரதிபலன் என்றும் குறிப்பிடுகின்றார். என்று நாம் எல்லாருமே திருமுழுக்கு பெற்ற யாவருமே நம்முடைய சொல்லாலும் செயலாலும் வாழ்வியல் முறையாலும் நற்செய்தியை அறிவிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அதிலும் குறிப்பாக இந்த பெரும் நோய் தொற்று காலத்தில் வெகுவான அரசியல் குழப்பங்கள் நிறைந்திருக்கின்ற இந்த சூழலில் நாமே நற்செய்தியாகவும் நற்செய்தியை அறிவிக்கின்றவர்களாகவும் வாழ சிறப்பு அழைப்பு பெற்றிருக்கின்றோம். சிந்தனைகளோடு இந்த திருப்பலிக்குள்ளே நாம் நுழைவோம். தூய மறைநிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இயலாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்குரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உம் அன்புக்கு உரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள உம்மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும்
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். எப்படியாவது ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தை 16 முதல் 19 முடிய மற்றும் 22 முதல் 27 முடிய இறைவாக்கியங்கள். சகோதர சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதிலுள்ள மனநிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போருக்கு உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாக இருந்தாலும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன். எப்படியாவது ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசையால் பங்கு பெற வேண்டிய நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கின்றேன். பந்தயத்தொடில் ஓட வந்திருப்போர் பலர் ஓடினாலும் பரிசு பெறுவர் ஒருவர் மட்டுமே. இது உங்களுக்கு தெரியாதா? எனவே பரிசு பெறுவதற்காகவே நீங்கள் ஓடுங்கள். பந்தயத்தில் போட்டியிடுவோர் யாரும் அழிவரும் வெற்றி வாகை சூடுவதற்காக தன்னடக்க பயிற்சிகளில் ஈடுபடுவர். நாமோ அழிவற்ற வெற்றி வாகை சூடுவதற்காக இப்படி செய்கின்றோம். நான் குறிக்கோளின்றி ஓடுபவரைப் போல ஓட மாட்டேன். காற்றை குத்துபவரைப் போல குத்துச்சண்டை இடமாட்டேன். பிறருக்கு நற்செய்தி அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாக மாறிவிட்டவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. உங்கள் பதில். படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களில் ஏங்கி தவிக்கிறது. என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. பல்லவி. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்தனை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திடுவதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடு கிடைத்துள்ளது. பல்லவி. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்தனை அருமையானது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிட பேறு பெற்றோர். அவர்களது உள்ளம் சீயோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலையை நோக்கியுள்ளது. பல்லவி. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. கடவுளாகிய ஆண்டவர் தமக்கு கதிரவனும் கேடயமுமாயிருக்கின்றார். ஆண்டவர் அருளையும் மேன்மையையும் அளிப்பார். மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மை தனைவற்றை வழங்குவார். பல்லவி. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 6 இறைவசனங்கள் 39 42 முடிய. இயேசு அவர்களுக்கு ஓமையாக கூறியது: பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவார் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர். நீங்கள் உங்கள் கண்களில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்களில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் நீங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் என்றார். இது ஆண்டவரின் நல்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கடந்த 6 மாதங்களாக உலகம் முழுவதையும் ஒரு சிறிய கிருமி ஒன்று தன் வசப்படுத்தி உலகம் முழுவதையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொண்டு பெரும் முடக்க நிலைக்கு தள்ளியது. இந்த காலகட்டத்தில் நாம் ஊடகங்களை நோக்குகின்ற தருணங்கள் எல்லாம் இந்த நோய் குறித்த செய்திகளையும் இந்த நோய் ஏற்படுத்திய பாதிப்புகளையும் இந்த நோய் எடுத்துக்கொண்ட உயிர் பலிகளையும் குறித்தே நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். இப்பொழுது தளர்வுகள் கொடுக்கப்பட்டதால் நம்முடைய வாழ்வு இயல்பு நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது என்கின்ற நிலையில் நம்முடைய நாட்களை நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் உலக சுகாதார மையம் கொடுக்கின்ற செய்தி, இந்த நோய் தொற்று அதிகமாகி கொண்டுதான் இருக்கிறது, நாம் எல்லாருமே கவனமாக இருக்க வேண்டும், சுய பாதுகாப்பை நாம் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்கின்ற செய்திகளை எல்லாம் நமக்கு அவ்வப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கின்றது. 2 மாதங்களுக்கு முன்பு நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டோருடைய எண்ணிக்கை பட்டியலில் 11வது இடத்திலிருந்து இந்தியா இப்பொழுது பிற நாடுகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளி 2வது இடத்திற்கு வந்துவிட்டது. அமெரிக்காவில் பாதிக்கப்பட்டோருடைய எண்ணிக்கை 65 லட்சம் கூட என்று சொன்னால், இந்தியாவில் பாதிக்கப்பட்டோருடைய எண்ணிக்கை 44 லட்சம் கூட என்று சொல்லப்படுகின்றது. இப்பொழுதும் கூட நேற்றைய செய்தி நிலவரப்படி தமிழகத்தில் இறந்தோர் எண்ணிக்கை 61, அதாவது 8000-ஐ கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் பல நூறு இறப்புகளை நாம் சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த பெரும் சவாலுக்கு மத்தியில் நிறைய மனிதர்கள் தன்னார்வத்தோடு வந்து அநேகருக்கு உதவிகள் செய்து அவர்கள் மீண்டும் இந்த நோய் தொற்று சவாலிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்கும் அவரவர் இடம் சென்று அடைவதற்குமான உதவிகளை செய்தார்கள். தொடக்கத்தில் வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து வாழ்வாதாரம் தேடி புலம்பெயர்ந்து சென்றவர்கள் மீண்டும் தங்களுடைய வாழ்விடம் நாடி சென்ற பொழுது ஏராளமான நல்ல உள்ளங்கள் உதவி செய்தார்கள். அதன் பிறகு இந்த நோய் தொற்றுக்கு
நாம் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி பல்வேறு தரப்புகளிலிருந்து நமக்கான செய்தி கொடுக்கப்பட்ட பொழுதும் தன்னார்வத்தோடு பலர் உதவி செய்தார்கள். அது பிரதமருடைய உதவி நிதியாக அல்லது நம்முடைய மாநில அரசுகளுடைய முதலமைச்சரின் நிதியாக இருந்தாலும் பேரிடர் நிதியாக இருந்தாலும் எல்லா மாநிலங்களிலும் அநேக நல்ல உள்ளங்கள் உதவி செய்தார்கள். நம்முடைய தமிழகத்திலிருந்தும் குறிப்பிடத்தக்க சிலர் தங்களுடைய வருவாயிலிருந்து இந்த பேரிடர் காலத்திற்கான உதவியை செய்திருக்கின்றார்கள். யாசகர் ஒருவர் மதுரை கலெக்டர் அவர்களை சந்தித்து 10 முறைக்கு மேலாக 10 முறை 10,000 ரூபாய் என 1,00,000 ரூபாய் கொடுத்து உதவி செய்திருக்கிறார் ஒரு யாசகர். சில பள்ளி மாணவர்கள் தங்களுடைய சேமிப்புகளை கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார்கள். சில மூதாட்டிகள் தங்களுடைய பென்ஷன் பணத்தை கொண்டு போய் முதலமைச்சருடைய பேரிடர் நிதிக்காக கொடுத்திருக்கின்றார். இவையன்றி கடந்த மாதங்களில் தமிழரசன் என்கின்ற ஒரு இளைஞனை குறித்த செய்தியையும் ஊடகங்கள் அவ்வப்பொழுது நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. யாரும் இல்லாத நிலையில் தன்னுடைய கல்வி சான்றிதழ்களை எல்லாம் தொலைத்து வாழ்வு இருளாகிவிட்டதே என்று எண்ணிக்கொண்டிருந்த சூழலில் அவனாகவே தன்னை மாற்றிக்கொண்டு இந்த சமூகத்திற்கான ஒரு மிக முக்கிய பங்காளியாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னிடமிருந்த சொற்ப பணத்தை கொண்டு வியாபாரம் செய்ய ஆரம்பித்து தேநீர் விற்க ஆரம்பித்து அதிலிருந்து கிடைக்கின்ற வருவாயிலிருந்து ஒரு பகுதியை ஆதரவற்ற சாலையோரங்களில் கிடக்கின்றவர்களுக்கு உணவு தயாரித்து இலவசமாக கொடுத்து அது ஊடகங்களில் பேசு பொருளாக மாறி இப்பொழுது அவருக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் கொடுத்த ஒரு குறிப்பிட்ட தொகையை கொண்டு இன்னும் நிறைய ஏழைகளுக்கும் பாமரர்களுக்கும் உதவி செய்கிறார் என்கின்ற செய்தி. அன்புக்குரியவர்களே, இவ்வளவையும் நான் நினைவுபடுத்துவதற்கு இன்றைய முதல் வாசகம் நமக்கான ஒரு அழுத்தமான செய்தியை சொல்லுவதற்காகவே. புனித பவுலடியார் இன்றைய முதல் வாசகத்தில் தன்னுடைய நற்செய்தி அறிவிப்பை குறித்தும் நற்செய்தி அறிவிப்பு பணியை குறித்தும் பேசுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், நான் நற்செய்தி அறிவிக்கின்றேன் என்றாலும் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. காரணம், இந்த நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய கட்டாயம் என் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களின் முதல் செய்தி, நாம் எல்லாருமே நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்படுகின்றோம். நற்செய்தியை அறிவிப்பது என்பது வெறுமனே விவிலியத்தை எடுத்துக்கொண்டு ஊர்களுடைய முச்சந்தைகளுக்கு சென்று அல்லது மக்கள் கூடுகின்ற பகுதிகளுக்கு சென்று வாசித்து பேசுவது அல்ல நற்செய்தி அறிவிப்பு. நற்செய்தி அறிவிப்பு என்பது நாம் பெற்றுக்கொண்ட இயேசுவின் வார்த்தைகளை வாழ்வாக்குவதுதான் நற்செய்தி. நம்முடைய வாழ்வை அடுத்தவர் பார்த்து கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அது நற்செய்தி அறிவிப்பாக மாறுகிறது. பவுலடியார் அப்படிப்பட்டவராகத்தான் இருந்தார். அவர் எதை அறிவித்தாரோ அதைத்தான் அவர் வாழ்ந்தார். அந்த வாழ்வுதான் பலருக்குமான நற்செய்தியாக மாறுகிறது. எனவே தான் இந்த திருச்சபையில் இத்துணை கோடி நம்பிக்கையாளர்கள் உருவாகுவதற்கு உதவி செய்திருக்கின்றது. பவுலடியார் தன்னுடைய நற்செய்தி அறிவிப்பை குறித்து பேசுகின்ற பொழுது அழகாய் சொல்லுகின்றார், இது என்மேல் சுமத்தப்பட்டிருக்கின்ற பொறுப்பாக நான் உணர்கின்றேன். இதை செய்வதற்கு நான் பிரதிபலன் எதிர்பார்க்கவில்லை, கூலி எதிர்பார்க்கவில்லை, சம்பளம் எதிர்பார்க்கவில்லை, பிறருடைய பாராட்டை நான் எதிர்பார்க்கவில்லை, பிறர் என்னை குறித்து பெருமையாக பேச வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு இல்லை. நான் எல்லாவற்றையும் கடவுளுடைய அதிமிக மகிமைக்காக செய்கின்றேன். நான் எல்லாருக்கும் என்னை அடிமையாக்கி கொண்டேன். நான் எல்லாருக்கும் எல்லாமுமாக இருக்க விரும்புகின்றேன். என்னுடைய வாழ்வு மூலம், என்னுடைய நற்செய்தி அறிவிப்பு மூலம் ஒரு சிலரை ஏனும் நான் மீட்புக்கு எடுத்து செல்ல முடியும் என்று சொன்னால் அதுதான் நான் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற கைமாறு என்று சொல்லுகின்ற அன்புக்குரியவர்களே, நம்முடைய கடமைகளில் இறுதியாக நம்முடைய கடமைகளை நாம் இரண்டாக பிரித்து கொள்ளலாம். ஒன்று, பிரதிபலன் எதிர்பார்த்து செய்கின்ற செயல்கள், கடமைகள். இன்னொன்று, பிரதிபலன் ஒன்றும் எதிர்பார்க்காமல் தன்னிச்சையாக தன்னார்வலத்தோடு
மன நிறைவுக்காக, கடவுளுடைய அதிமிக மகிமைக்காக செய்வது. இந்த 2 வகைகளில் நாம் எந்த வகையை சார்ந்தவர்களாக இருக்க விரும்புகிறோம்? சிந்தனைகளோடு தொடர்ந்து ஜெபிப்போம். நிறைவாமை போற்று. சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தை ஆகியவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து ஆலயங்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகிறோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, உம்மன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்று தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவி வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம்.
அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினையும் உயிர்ப்பினையும் எடுத்திருக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணந்து ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களே ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், இணை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்று நமக்கு உரியதே. ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே, செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே, செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே, செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இயேசுவின் திருவிருந்து கழுவி பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறோம், எனது ஆன்மா நலமடையும். இறையவனே, என் மழை துணை நீயே, இறைஞ்சிடும் ஏழையில் வாழ்க, வாழ்க, வாழ்க. இறையவனே, என் மழை துணை நீயே, இறைஞ்சிடும் ஏழையில் வாழ்க.
ஈக வழியாய் ஈயக ஒளியாவாய் பகைமையை நீக்கி புது உறவாவாய் தகுதியில்லாத எளியனை தேடி இளங்குள்ளம் வாழ இறைவனே வாராய். இறையவனே என் வழித்துணை நீரே இறஞ்சிடும் ஏழையில் வாழ்க, வாழ்க, வாழ்க. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். திருவிருந்து பல்லவி. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், ஆனால் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். யோவானர் செய்தி பிரிவு 8 இறைவசனம் 12. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விருந்தாலும் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவளித்து வாழ்விக்கின்றீர். இவ்வாறு உம் அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக ஒளியே நாம் காணவில்லை, நீரை தேடாவில்லை, ஒளியை நாம் காணவில்லை, நீரை தேடாவில்லை, உன் புகழ் நாட வாழ்வனைத்தும், உன் புகழ் நாட வாழ்வனைத்தும், வாழ்வில்லை அதில் பயனில்லை, எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. நாம் திருத்தந்தைக்காகவும் ஆயர்களுக்காகவும் துறவியருக்காகவும் நமது மறை மாவட்டத்திற்காகவும் நமது பங்கிற்காகவும் பங்கு தந்தைக்காகவும் பங்கு மக்களுக்காகவும் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே,
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நமது பங்கின் பாதுகாவலரான அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை ஆசீர்வதித்தருளும். அமலோற்பு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.